மருந்தே இல்லாம தைராய்டை சரி பண்ண முடியும். தைராய்டை சரி பண்றதுக்கு சில வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சுக்கிட்டா போதும். ரொம்ப எளிமையாக சரி பண்ண சொல்லித்தர்றேன். வீடியோ எவ்வளவு நீளம் இருந்தாலும் முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்துக்கங்க. வாழைப்பழம் சாப்பிடணும். தினசரி ஒரு வாழைப்பழமாவது தைராய்டு தொந்தரவு வந்தவர்கள் சாப்பிடணும். உடனடியாக மாத்திரையை நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை வேண்டாம். நான் சொல்கிறதெல்லாம் கடைபிடிங்க. கடைபிடிச்சு நல்லா குணமாகும். குணமான பிறகு நிறுத்துங்க. அல்லது குணமாக மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் 100 mgயை அதுக்கப்புறம் 75, 50, 25 mgன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவார். அப்படி குறைச்சி நீங்கள் மருந்து அப்புறம் நிறுத்திக்கலாம். மருந்து இல்லாமல் நம்ம வாழணும் வாழ்க்கையில். அதுக்காகத்தான் நான் விழிப்புணர்வு வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், மிகச்சிறப்பாக இருக்கணும். நீங்கள் வாழைப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறம் B6 இருக்குது, நார்ச்சத்து பொருட்கள் நிறையவே இருக்குது. நமக்கு தேவையான சக்திகள், அதாவது தைராய்டால் பாதிக்கப்பட்ட நரம்புகளை மீள் உருவாக்கம் பண்ணக்கூடிய சக்திகள், அந்த மாங்கனீசு சத்துக்கள்லாம் வாழைப்பழத்தில் இருக்குது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வை வாழைப்பழம் கொடுக்கும். இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம், வாழைப்பழம் சாப்பிட்லாமா, பலாப்பழம் சாப்பிட்லாமா, என்ன சாப்பிட்லான்னு நேற்றைய வீடியோ பதிவில் நான் கொடுத்துருந்தேன். அதில் சவுண்டு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த சவுண்டெல்லாம் சரி பண்ணியிருக்கேன். அடுத்து தைராய்டு உள்ளவங்க நெல்லிக்காய் சாப்பிடணும். இது ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டு பேருக்குமே பொதுவாக பொருந்தக்கூடிய உணவு முறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெல்லிக்காய் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் தைராய்டு பிரச்சனைக்கு அருமையான மருந்தாக செயல்படக்கூடியதான் நெல்லிக்காய். காலையில் சாப்பிட போகிறதுக்கு முன்னுக்கவே எம்டி ஸ்டமக்கிலேயே ஒரு நெல்லிக்காய் கடிச்சு மென்று நல்லா மெதுவாக சாப்பிட்ருக்கணும். அல்லது நெல்லிக்காய் பொடியை தேனில் கலந்து சாப்பிட்ருக்கணும். அல்லது நெல்லிக்காய் பொடியை வெந்நீரில் கலந்து சாப்பிடணும். இப்படி எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் ஆசனூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எடுத்து, பெரிய நெல்லிக்காய், அதை நல்லா கீறிட்டு உப்பில் போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அதை வத்தலாக்கி வச்சுக்குவாங்க. அந்த நெல்லிக்காய் பீஸ் சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா காஞ்ச பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு, அப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்து வாயில் போட்டு வச்சுட்டோன்னா அப்படியே அமிர்தமாக எச்சில் ஊறும். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப உடலுக்குமே ரொம்ப தகுதி வாய்ந்த தெம்பு. சத்தியமங்கலம் ஆசனூர் பக்கம் யாரும் இருக்கவங்க இருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது காய வைக்கப்பட்ட நெல்லிக்காய் வற்றல், அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அது நெல்லிக்காய் என்னன்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வரைக்கும் சரியாக்கி உங்களுடைய முடி வளர்ச்சிக்கும் அது மிகச்சிறந்த ஒரு நன்மையை செஞ்சிடும். விட்டமின் சி அளவு இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நன்மை நமக்கு நடக்கும். அடுத்து தேங்காய் பூ நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் பிரித்து ஒவ்வொரு நேரம் உணவுலையும் மாற்றி அமைச்சு 3 மாத காலம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கான உணவு முறைகள் என்னவெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நான் சொன்னோன்னே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இன்றைக்கி ஒரே நாளில் சாப்பிட்டு வயிறு வீங்கி வெடிக்க போகுது, அப்படி இல்லை. அது இப்போ நெல்லிக்காய் அப்படின்னா இனிமேல் நம்ம டெய்லி காலைல நெல்லிக்காய் எடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ நெல்லிக்காய் முடியலையா, அடுத்து தேங்காய் பூ இப்போ நிறைய இடங்களில் ஒரு பூ 80 ரூபா. தேங்காய் கிடையாது, தேங்காய் உடைச்சோன்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக பூ வருமே, அது இல்லை. முழுவதுமாக தேங்காய் முளைச்சிரும் பாருங்க. முளைச்ச தேங்காய் அந்த சிறு செடி தாவரம் தென்னம்பிள்ளை முளைச்ச உடனே அது உள்ளே ஒரு பூ இருக்கும். தேங்காயும் அந்த ஓட்டோட ஒட்டி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு பூ இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது. அந்த தேங்காய் பூ 100 ரூபாய் 80 ரூபான்னு இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கிது. அது நீங்கள் உங்கள் ஊர்களில் கிடைக்கல அப்படின்னா எங்கே கிடைக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி விசாரித்து தேங்காய் பூ சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்பிரசாதம். அது வரப்பிரசாதம். டெய்லி காலைல தேங்காய் பூ எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுட்டே வந்தால் தைராய்டு சுரப்பு அப்படிங்கிற குறைபாடை முற்றிலுமாக நீக்க முடியும். உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே தேங்காய் பூவில் இருக்கு பாருங்க. ஜீரண சக்தியை அப்படியே உருவாக்கி கொடுக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்க தொடர்ந்து தேங்காய் பூ சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கல் தீரும். எம்டி ஸ்டமக் அப்படிங்கிறது என்னென்னா, காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக் இல்லை, எந்திரிச்சோன்னே நம்ம மலம் போயிடணும் அல்லது இனிமே எடுத்துருக்கணும். 5 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ளே மலம் போய் இருக்கணும். இதுதான் எம்டி ஸ்டமக். 6 மணிக்கோ 7 மணிக்கோ எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் இது சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க.
தேங்காய் பூ சாப்பிட்டாக்க மன அழுத்தம் வேற குறையும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். இதயத்தில் படியக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சு போகும். இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும். தேங்காய் பூ சாப்பிடும்போது மன அழுத்தம் இல்லாத நிலைமைக்கு வருவீங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்கள் இருக்குல்ல, அது உடம்புக்குள்ள இருந்தால் அதையும் அழிச்சிடும். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நீங்கள் குணமாகிடுச்சு குணமாகலை அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. தொடர்ந்து சாப்பிடணும். நான் சொல்கிறது 2-3 மாதங்கள் 2-3 மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது தான் தேங்காய் பூ சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தேங்காய் பூனால் மட்டும் சரியாக போகாது, இன்னும் நிறைய இருக்குது, நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ தேங்காய் பூ சாப்பிட்றதுனால தோல் சார்ந்த நோய்கள் கூட குணமாகும். முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைஞ்சு போகும். சரும நோய்கள் சரியாக போகும். வயதான தோற்றமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஆன்டி ஏஜிங் எல்லாம் நடக்கும். தைராய்டு சுரப்பு வந்து வளர்சிதை மாற்றத்தை பாதிக்குது நிறைய பேருக்கு. இந்த ஒரு சில பேரில் ரொம்ப வயது மூப்பான மாதிரி தெரிவாங்க. அதுக்கு உங்களுக்கு இது பயன்படும். அயோடின் குறைபாடு யாருக்கு உண்டாகுதோ அவங்களுக்கு தைராய்டு சுரப்பு அளவு குறைஞ்சு பிரச்சனைகள் வரும். ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்றுலேருந்து ஹார்மோன் குறைபாடு உண்டானுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு வியாதிகள் உண்டாகும். அப்புறம் மாறுபட்ட உணவுன்னு சொல்லுவோம். உணவு வந்து நேரம் தாழ்த்தி சாப்பிட்றது, காலைல சாப்பிட்றதே இல்லை, இப்படிலாம் நிறைய காரணம் இருக்குது. மன உளைச்சல், ஊட்டச்சத்து இல்லாத உணவு, மன அழுத்தம், மனத்தாழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து தைராய்டு வந்து குறைஞ்சு சுரக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதெல்லாமே. உடம்புல மாற்றங்கள் உண்டாகிறதுக்கெல்லாம் இதான் காரணம். அதாவது உடல் சோர்வு உண்டாகும், தைராய்டு பிரச்சனை வந்தால் மலச்சிக்கல் உண்டாகும், தேவையில்லாமல் கோபம் வரும், சில பேருக்கு எடை குறையும், சில பேருக்கு எடை கூடும். அது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைகள் விதவிதமாக இருக்குது. அது பிரச்சனைகளையே நான் அதிகமாக சொன்னால் இன்னமும் மனசு சில பேருக்கு காயப்படுங்கிறதுனால தான் நான் அதிகமாக தீர்வுகளை நோக்கியே நான் வந்து நம்ம வீடியோக்களில் தகவல்களை நகர்த்துறேன். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு சோதனைக்கு போனாங்க. கர்ப்பிணி பெண் வந்து போகும்போதே லைட்டாக தைராய்டு இருக்குது, இப்போ தான் சுகர் ஸ்டார்டடுன்னெலாம் சொல்லிடுவாங்க. அப்போது அது பெரிய கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் பெண்கள். ஆண்களுக்குமே தைராய்டு வந்து இருக்குது. அதுவும் வயது வரம்பு இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தைராய்டு. சின்ன பிள்ளைங்கன்னா 10 வயசு 12 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் தைராய்டு இன்னைக்கு இருக்கு. இந்த தைராய்டை சரி பண்றதுக்கு இயற்கையான உணவு முறைகள் அல்லது சமையல் உணவு முறைகள், இதுல நீங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட உணவு முறைகள் குறிப்பா அப்படிப்பட்ட முறைகளுக்குள்ள போனா தான் நீங்க சரி பண்ணிக்க முடியும்னு நான் மட்டும் சொல்லலை, எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க. அத்தனை மருத்துவ ஆய்வுகளும் சொல்லுது. நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்லலை. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே அனுசரித்து எப்படி குணமாக்கலான்னு ஒரு பேட்டர்னோட ஒரு முறைப்படி உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். முறைப்படி சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். இந்த ஒரு வீடியோவில் உள்ளதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் டைமிங் பிளான் பண்ணி உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். தைராய்டு 3 மாதத்தில் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக மாற முடியும், அருமையாக மாறுவீங்க. கொத்தமல்லி விதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு டெய்லி இரவு நேரம் ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்சு தண்ணியை வடிகட்டி அதை குடிக்கணும். இது சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. இது குடிக்க முடியாதவங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் முடியாதவங்க தேங்காய் பூ சாப்பிடுங்க. இது டெய்லி சாப்பிட சொல்லியிருக்கேன்ல, ஏன்னா யாரு என்ன ஏற்புடைய தன்மையில் இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால நான் ஒரு நேரத்துக்கு பல வகை மெத்தட் சொல்கிறேன். எது உங்களுக்கு பிடிக்குமோ மாறிக்கோங்க, அல்லது ஒன்று மாற்றி ஒன்று கூட செய்யுங்க. ஒரு நாள் தேங்காய் பூ, ஒரு நாள் நெல்லிக்காய், இன்னொரு நாள் நீங்கள் கொரியண்டர் சீட்ஸை வந்து வாட்டரில் ஊற வச்சு எடுக்கிறது, அப்படி பண்ணலாம். இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. தைராய்டு சுரப்பியை சேதமாகிறதுலேருந்து ரொம்ப வந்து காப்பாற்றி, சேதமாகிறத தவிர்த்து காப்பாற்றி தரக்கூடியது இந்த கொத்தமல்லி விதை தண்ணி தான். பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது. தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மருந்துகள் எடுக்கணுமா அப்படின்னா, மருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடம்பு இருக்கிறதுனால தான் மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மருத்துவர்கள் போய் சொல்லி உங்களுக்கு மருந்தை திணிச்சு ஒருத்தர்கிட்ட மருந்தை விற்கிறதுனால அவர் பெரிய ஆளாயிரப்போற இல்லை, அப்படிலாம் மருத்துவர்கள் கிடையாது. உங்களுக்கு தைராய்டு குறைபாடு இருக்கு, அதை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு மருந்தை கொடுத்துருக்காரு. அப்போ இப்போதைக்கு நீங்கள் மருந்தை எடுத்துக்கங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த தைராய்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த மருந்து தான். அப்போ வாழ்நாள் முழுவதும் வந்து மருந்து சாப்பிடணுமா அப்படின்னா அது வந்து மனசுக்கு பிடிக்கல தானே.
மருந்து சாப்பிட்டா அதோ சைடு எஃபெக்ட் உண்டாகுது தானே. மருந்து சாப்பிட்றதுக்கு டெய்லி சாப்பிட்டோன்னா ஏதாவது ஒரு பாக்கெட்டை உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நம்ம வாயில போடும் பொழுது ஏதோ நம்ம சீக்காளியோ நோயாளியோ ஐயோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற ஒரு மனபாதிப்பு உண்டாகிக்கிட்டே இருக்குதானே. அதிலேருந்து மீறுறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன். மருத்துவ சிகிச்சையோட சேர்த்து அன்னாடம் நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில மெத்தடை நான் சொல்றேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா விரைவில் நீங்க தைராய்டுல இருந்து குணமாக முடியும். உண்மையிலே முடியும். பிரேசில் விதைகள்னு சில விதைகள் இருக்கு. அந்த நம்ம பாதாம் பருப்பு மாதிரி, அக்ரூட் பருப்பு மாதிரி, அதுக்கப்புறம் கேஷ்நட் மாதிரியே பிரேசில் நட்ஸ்ன்னு சிலது இருக்கு. அது நீங்க போய் கடையில கேட்டு வாங்கி, வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் விலை ஜாமான், அது விலை பொருள், அது வாய்ப்பு இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த பருப்புகளில் செலினியம் நிறைய இருக்கு. அது என்னன்னா தைராய்டு ஹார்மோனோட வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி கொடுக்குது நமக்கு. அதனால அதை உணவுல சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது. அப்புறம் பிரணயாமா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடம்பை அமைதிப்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி ஓய்வு தருவதற்கு, மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உங்களை நிர்வாகம் செய்வதற்கு, உங்களுடைய பாடி மேனேஜ்மெண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரணயாமா பயிற்சிகள். பிரணயாமா பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்துட்டே வாங்க. நீங்க நல்லா உணர்ந்துக்கங்க ஆண்களே பெண்களே. நீங்க இப்ப தைராய்டுக்குள்ள போயிட்டீங்க. இப்ப தைராய்டுல இருந்து வெளியில வரணும். நம்ம தான் வெளில வரணும். யாரோ ஒருத்தர் தைராய்டை கொண்டு உங்க உடம்புக்குள்ள போட்டு விடல. நம்ம தான் தைராய்டுக்குள்ள போனோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங், நம்மளுடைய மன அழுத்தம், நம்ம தான் அந்த வியாதியை வர வச்சுக்கிட்டோம். சரியா தூங்கி இருக்க மாட்டோம், சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டோம், சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்திருப்போம், என்னமோ ஒன்று பண்ணோம். ஏதோ நம்ம பண்ண தவறுனாலதான் நமக்கு தைராய்டு வந்துச்சு. அப்ப அதை நம்ம தானே மாத்தணும். வேற யாரோ மாத்திடுவாங்கன்னு மருந்துகளையோ மாத்திரைகளையோ அல்லது வேற ஏதோ வைத்திய முறைகளையோ குறைச்சிக்கிட்டு நான் அங்க போனேன் சரியாவல, இங்க போனேன் சரியாவல, இங்க போனேன் சரியாவல, எங்கெங்கயோ போனீங்க. உங்ககிட்ட போனீங்களா? என்ன தலைவி அம்மா, உங்ககிட்ட போனீங்களா? உங்ககிட்ட கேட்டீங்களா எப்படி குணப்படுத்துறேன்னு? இந்த உடம்பு குணப்படுத்துமே. என் உடம்பு வியாதி ஆயிடுச்சு. வியாதி எல்லாம் ஆகல. நீங்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னென்னமோ தவறுகள் பண்ணீங்க. தப்பு தப்பா டீ காபி பால் தயிர் மோர் சாப்பிட்டீங்க, தப்பு தப்பா குளிர்பானங்கள் சாப்பிட்டீங்க, தப்பு தப்பா மாவு பண்டங்கள் சாப்பிட்டீங்க, என்னென்னமோ தப்பு தப்பா சாப்பிட்டீங்க. அல்லது சில பேர் சாப்பிடவே இல்லை. சில பேர் ஒரே இட்லி ஒரே தோசை, நைட்டா தோசை மட்டும் டெய்லி, காலையிலயா இட்லி டெய்லி, மதிய சாப்பாடு வெளியில எங்கேயா சாப்பிட்டு, இல்லைன்னா லெமன் ரைஸ். வேலைக்கு போறவங்களாம் சில பேர் கட்டுச்சோறு, இந்த புளியோதரை, அதை லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், இதே மல்டி சாதங்கள் சாப்பிட்டு இதே ஒரு ரெகுலர் பேட்டர்னுக்குள்ள இருந்து உடம்புக்கு போதுமான சத்து இல்லை. அதனால செத்து போற அளவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை நமக்கிட்ட. முதல்ல அதை விளங்கணும் நம்ம. இப்போ பூசணிக்காய் இருக்குல்ல, அதனுடைய விதை, சூரியகாந்தி விதை, இதெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கு. இதுல எல்லாம் துத்தநாகம் இருக்கு. தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை தூண்டும் எல்லாமே. இப்ப இதெல்லாம் நீங்க நல்லா சாப்பிடலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் சன், சூரியன், சூரிய வெளிச்சம் நம்ம ஸ்கின்ல படும் பொழுது விட்டமின் டி நமக்கு கிடைக்குது. தைராய்டினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்தே அதுதான். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்கும் இயக்கியாக அது பயன்படுது சூரிய வெளிச்சம். அதனால காலையிலையும் மாலையிலையும் சூரிய உதயத்துக்கு முன்ன போய் நில்லுங்க. முதல் 7 நிமிடங்கள் அருணோதயம். மாலை நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நில்லுங்க. காலையில முதல் 7 நிமிடம் சூரியனுக்கு முன்ன நிக்கணும். சூரிய உதயம் ஆகும்போது போய் நின்றணும். 7 நிமிஷம் போய் நிக்கணும். சூரிய வெளிச்சம் உங்க மேல காலையில படணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல சூரியனை வெறுங்கனால பார்க்க கூடாது. மாலை நேரம் பொறுத்த வரைக்கும் 1 hour 1/2 hour கூட நீங்க சூரிய வெளிச்சத்திலே இருக்கலாம். சூரிய வெளிச்சம் உங்கள் மீது பட வேண்டும். அப்பொழுதுதான் தைராய்டு குணமாகும். நான் சொல்ல எல்லா உணவு முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணாலுமே கூட சூரிய வெளிச்சம் உங்கள் மீது பட வேண்டும். கவனமாக இருங்க. நம்ம தான் குணப்படுத்தணும். உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நேரடி பயிற்சி ஜனவரி 28 இலவசமா குணமாக்கும் கலைன்னு பயிற்சி நடக்குது. அந்த பயிற்சிக்கு நீங்க வர்றதுன்னா வாங்க, வந்தா நல்லது. ஒரு நாள் பயிற்சி, அதுக்கப்புறம் 48 நாட்கள் நான் வாட்ஸ்அப் மூலமா டயட்டு கொடுத்து காலைல என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும் நானே கொடுப்பேன். அந்த ஒரு நாள் நடக்க போற பயிற்சியில நான் உங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுப்பேன். என் கையால ஒரு தடவை சாப்பிடுங்க. அது மருந்து மாதிரி இருக்கும். எல்லாம் குணமாயிரும். நான் கஞ்சி வச்சு தரேன் உங்களுக்கு, நான் இயற்கை உணவு தயாரிச்சு தரேன், நான் சாம்பார் வச்சு தரேன். என் கையால ஒரு தடவை சாப்பிடுங்க. உங்களுக்கு குணமாயிரும். ஏன் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா, அங்கே ஸ்டார்டட் பாயிண்ட்
ஸ்டார்ட் பண்ணணும். உங்க டயட்டை வந்து உங்களுடைய உடம்பை குணப்படுத்துறத ஸ்டார்ட் பண்ண போற தினமாக அந்த தினம் அமையும். அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, என் முன்னாடி, என் கண்ணு முன்னாடி நான் கொடுத்த உணவுனால நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தான், ஏற்றம் தான், எனர்ஜி தான், ஸ்பெஷல் டேஸ் தான், எல்லாமே சக்சஸ் தான். உங்களுடைய லைஃப் அவ்வளோ அருமையா இருக்கும். உங்களுடைய மைண்ட் நேச்சர், பாடி நேச்சர் சூப்பரா மாறி போயிடும், அருமையா மாறி போயிடும். அதுக்கு தான் வர சொல்றேன் அவங்கள. இப்போ அயோடின் உப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அயோடின் உப்பு நீங்க தனியா போய் வாங்காம, தைராய்டு இருக்கக்கூடியவங்க கடல் உப்பை வாங்கி, ஒரு டம்ளர் கடல் உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி மண்பாத்திரத்தில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி ஆவியாகிரும், அந்த உப்பு உறைஞ்சிரும். அந்த உப்பை பயன்படுத்துங்க. அல்லது குப்பைமேனி இலைச்சாறுகளை பயன்படுத்தின உப்பெல்லாம் இப்போ நிறைய இருக்குது. நீங்கள் நம்ம ஃபவுண்டேஷன்லாம் நம்பர்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னாலே அந்த மாதிரி உப்பெல்லாம் எங்கே கிடைக்கும் இயற்கை ரீதியானலாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது குப்பைமேனி இலைச்சாறுகள், அதுக்கப்புறம் நம்ம முருங்கை இலை சாறுகள், இது சேர்க்கப்பட்ட உப்பு சாப்பிடலாம். அதுவும் அந்த சேர்க்கப்பட்ட உப்பு வறுக்கப்பட்ட உப்பா இருக்கணும், அதுதான் நல்ல சால்ட்டு. நேரடியாக கடல் உப்பை அப்படியே பயன்படுத்துவதற்கு தைராய்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் தடை செய்கிறேன். நேரடியாக உப்பை பயன்படுத்தக்கூடாது. இப்படி நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ்டு சால்ட்டு தான் நீங்க பயன்படுத்தணும். இந்து உப்பு பயன்படுத்துறேன்னா பயன்படுத்தலாம். உணவுகளில் சொல்றேன். சமையல் உணவு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சோறை குறைச்சிக்கோங்க, காய்கறிகளை அதிகப்படுத்திக்கோங்க, பழங்களை அதிகப்படுத்திக்கோங்க. நான் தான் ஒன்று ஒன்றா இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேனே, எல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. ஒன்று ஒன்றா குறித்து வச்சுக்கோங்க, எதை எப்போ சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுங்க. தேங்காய் கூட நீங்கள் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு தேங்காய் நல்லா மென்று சாப்பிட்லாம். மார்னிங் ஃபுட்டா தேங்காய் அப்படி சாப்பிட்லாம். சில பேரால் மென்று சாப்பிட முடியாது. ஏன்னா இதில் வந்து சங்கிலி தொடர்பாக இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடுகள் இருக்குதுல்ல. அப்போது இது நமக்கு என்ன ஆகும்னா ஹார்மோன்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போ ஹார்மோன் உற்பத்தி ஆகாமத்தானே நமக்கு பிரச்சனை. அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தேங்காய் வந்து உதவி செய்யும். தேங்காய் பல வகையில் நமக்கு கிளென்சிங் ஏஜெண்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் நம்மள ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் வந்து உதவி செய்யும். எப்பயும் இளமையாக வச்சுக்க உயிரில்லாம். தேங்காய் பற்றி நிறைய பேசலை, தைராய்டை பற்றியே பேசுவோமே. தேங்காய் சாப்பிடுங்க, வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு அரை மூடி ஒரு மூடி தேங்காய் சாப்பிடுங்க, அல்லது கீத்து போட்டு வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் சாப்பிடுங்க. காளான் சாப்பிடலாம். காளான் வந்து சில பேருக்கு செரிக்காது. காளான் செரிக்கக்கூடிய நபர்கள் இப்போ காளானில் மதியத்தில் ஒரு கிரேவி, சோறு ஒரு கப்பு, காளான் நிறைய அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஒரு 250 கிராம் சாப்பாடு, ஒரு 200 கிராம் சாப்பாடு வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் காளான், ஒரு 50 கிராம் சாப்பாடு போதும். அவ்வளோதான் போதும். அதாவதுங்க ஒவ்வொருத்தருடைய உடலமைப்புங்க ஒரு நேர சாப்பாடுங்க 100 கிராம்லேருந்து 200 கிராமே எடுத்தாலே போதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சத்துன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றோம். நல்ல பொருளையே நிறைய சாப்பிட்டா தப்புங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நல்ல பொருளை வந்து நீங்க இப்போ கீரை நல்லது அப்படின்னா ஒரு கட்டு கீரையை ஒரே ஆள் உட்காந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாதுங்க. கீரை கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 மில்லி அவ்வளோதான். ஒரு 100 ml வர்ற அளவுக்கு ஒரு டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்க பாட்டுக்கு கீரையை ஊற்றி குடிச்சுக்கிட்டே இருந்தா தப்பு 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 தப்பு. அல்லது வெயிட் கணக்கில் சாப்பிடணும். நான் சொல்றது ஒரு பொது கணக்குன்னு வைங்களேன். நீங்க நிறைய சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ 100 கிராம்லாம் ஒரு ஆளுக்கு போதுமானா பத்தாது. ஏஜ் வைஸ் அதான் 100லேருந்து 200 கிராம் எல்லாருக்குமே போதுமானது. இப்போ ஒரு இட்லின்னு வச்சுக்கோங்களேன், 50லேருந்து 70 கிராம் இருக்கும் ஒரு இட்லியோட அளவு. அப்போ 2 இட்லி சாப்பிட்டாலே போதும். அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டாலே அதுவே அப்புறம் காக்கெல்லாம் வந்துடும். ஏன்னா நீங்கள் எத்தனை 4 இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 தோசை, அப்புறம் அதுக்கு ஒரு பொங்கல், அப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறம் காப்பி, இடையில ஆஃப்லேட்டு ஆஃப் ஆயில் ஆம்லெட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வேற சேர்த்து சாப்பிட்டு, அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வேற அடிக்கிறது சாப்பிட்டு முடிச்சோன்னே. இதெல்லாம் கொடுமை இல்லையா? கொடுமை. என்ன கொடுமை பண்றீங்க? நான் பாருங்க, இப்போ நான் தைராய்டை பற்றியே பேசுகிறேன். மக்கள் செய்கிற கொடுமைகளை பற்றி நான் ஏதாவது பேசணும்னு வச்சுங்களேன், உடனே திட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன செய்யறது? நான் என்ன திட்டுறேன்? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சரி, காளான் சாப்பிடுங்க. நம்ம இதுக்கு வரும். காளானில் என்ன இருக்குது அப்படின்னா செலினியம் இருக்குது. அதனால நமக்கு அது தைராய்டை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. பூண்டுலையும் செலினியம் இருக்குது. பூண்டும் நல்லா உணவில் சேர்த்துக்கங்க. எந்த கிரேவிலையுமே பூண்டு நல்லா சேர்த்துக்கங்க. ஒமேகா 3 வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது பசலைக்கீரையில் இருக்குது பாருங்க. பசலைக்கீரையை எடுத்தோம் அப்படின்னா தைராய்டு வந்து குணமாகும். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல. இப்போ என்ன பண்ணணும், நாளைக்கு மதியம் பசலைக்கீரை கூட்டு வச்சுக்கிறோம், லைட்டாக ரைஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இறங்கணும். நம்ம நாளைக்கு காலையில் தேங்காய் துருவி இல்லைன்னா தேங்காய் கீத்து போட்டு
நம்ம நல்லா மென்னு சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடணும். ஒரு நேர உணவையுமே மெனுவையுமே நீங்க முடிவு பண்ணிடணும். இப்போ தக்காளிலாம் நல்லா விட்டமின் சி சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் வேற அது, அப்போ அது பயன்படுத்தலாம்ல. இப்போ அயோடின் சத்து நிறைய இருக்கு. இப்போ அயோடின் நீங்க உப்பு நான் சொல்லியிருந்தேன், அயோடின் சத்து நிறைஞ்சிருக்கிறது ஸ்ட்ராபெரியில இருக்கு. அப்போ ஸ்ட்ராபெரி சாப்பிடலாமே. தைராய்டுல இருந்து விடுதலை ஆக்கும்ல, விடுதலை ஆக்குமே. தைராய்டுனா என்ன? தொண்டை பகுதியில மூச்சுக்குழலுக்கு முன்ன குரல் வலையை சுத்தி 2 பக்கமும் ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு வடிவத்தில் படர்ந்து இருக்கிறது தான் அதுதான் தைராய்டு சுரப்பி. உடம்புல உண்டாகக்கூடிய வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பி இது. வளர்சிதை மாற்றம்னா உடம்பு வளரும் தேயும். நம்ம போன வருட போட்டோ பாருங்க, இந்த வருட போட்டோ பாருங்க, மாறி இருக்கமா, அதுக்கு பேர் வளர்சிதை மாற்றம். வளர்ந்துகிட்டே இருப்போம், அதே நேரம் பழைய உடம்பு செதஞ்சுக்கிட்டே இருக்கும். இதான் வளர்ச்சிதை மாற்றம். இதுக்கு முக்கியமான காரணமே இந்த தைராய்டு கிளாண்டு தான். அப்போ உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களுக்குமே அடிப்படையா தைராய்டு இருக்கு. இப்போ இந்த தைராய்டு கிளாண்டோட எடை எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் அறிவியல் ரீதியா சொல்றாங்க. 12 கிராம்ல இருந்து 20 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண பார்க்கல நமக்கு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ கட்டவரல் மாதிரி உங்களுடைய காலு கையுக்கு மாதிரி தைராய்டு கிளாண்டை பாத்திர முடியுமா? அப்படி கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. நாம உணவை சாப்பிடும்போது முன்னாடி உள்ள கழுத்து குரல் வலையோட சேர்ந்து அந்த தூக்கி வரும். சில பேருக்கு தைராய்டு வந்து கட்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். அப்ப தைராய்டு சுரப்பி வீங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தைராய்டு சுரப்பி சின்ன முள் எலும்பு மாதிரி தொண்டை எலும்பு சில பேருக்கு முன்ன வந்துட்டு போவோம், அந்த எலும்பு சொல்லல, முழு கழுத்து பகுதியுமே சதைப்பகுதி முன்ன வந்துட்டு போவோம். அது போல நம்ம தைராய்டு உள்ள எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லல, சிலருக்கு தைராய்டு கட்டியே உண்டாயிரும் அப்படின்னு சொல்றேன். இந்த தைராய்டு சுரப்பி வந்து T4 T3 அதாவது தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரந்து வெளியில தள்ளுது. அதே மாதிரி T3ங்கிற ஒரு ஹார்மோனையும் வெளியில தள்ளுது, வெளில கொடுக்குது. வெளில தள்ளுதுன்னு சொல்லக்கூடாது, வெளில தள்ளல, உடம்புக்கு கொடுக்குது, உடம்புக்கு சுரக்குது. அது வந்து அதிக சிறப்பு இருந்தாலும் பிரச்சனை, குறைச்சு சுரந்தாலும் பிரச்சனை. இப்போ இதைத்தான் நம்ம தைராய்டு பிரச்சனைன்னு சொல்றோம். 2 தைராய்டு சொல்லிக்கிறோம்ல, அதி தைராய்டு குறை தைராய்டுன்னு சொல்லிக்கிறோம்ல, இது 2 வச்சுதான். அன்னாட வாழ்க்கை முறை உணவு பட்டியலை சரி செஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாம் சரியா போயிடும். இப்போ குங்குமப்பூ இருக்குல்ல, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க குங்குமப்பூவை நீங்கள் என்ன பண்ணு, இரவு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 10 பீஸ் சின்ன நூலாக இருக்கும். அது பூன்னு சொல்லுவோம், பூ மாதிரிலாம் நூலாக குச்சியாக இருக்கும். ஒரு 10 குச்சி எடுத்து தண்ணியில் போட்டுடணும், இரவு முழுவதும் ஊற வச்சிடணும். காலைல எந்திரிச்சு தண்ணியோட பூவோட சேர்த்து அப்படியே குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல. எந்திரிச்சோன்னா குடிச்சிடக்கூடாது. எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு உப்புல பல்லு விளக்கிட்டு ஆயில் புல்லிங் பண்ணணும் முதல்ல, அப்புறமா உப்பு மஞ்சள்ல பல்லு விளக்கணும், இல்லை பல்படியில் பல்லு விளக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இனிமா எடுத்துட்டு உடலை தூய்மை செஞ்சுட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு குடிக்கலாம், அல்லது குளிக்கிறதுக்கு முன்னாடியே கூட குடிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொத்தமல்லி சீட்ஸ் அது குடிக்கிறேன்னா அது குடிக்கலாம், குங்குமப்பூனா குங்குமப்பூ குடிக்கலாம், தேங்காய் பூ சாப்பிட சொன்னேன், ஒன்று அதை சாப்பிடலாம், அல்லது நீங்க நெல்லிக்காய் சாப்பிடலாம். எல்லாத்தையும் செய்யாதீங்க, காலையில எம்டி ஸ்டமக்கில் செய்ய வேண்டியது. நான் மாற்று பொருள்களா ஒன்று சொல்லியிருக்கேன். இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் இது ஒரு நாள் இதுன்னு மாறி கூட எடுங்க. மொத்தம் நீங்க நல்லா இருக்கணும். வயிற்றுல இருக்கக்கூடிய தசைப்பிடிப்புகள் எல்லாம் நீக்கி கொடுத்துரும். நீங்க இந்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பண்ணும், உடம்புக்கு நிறைய நிவாரணங்களை கொடுக்கும். தைராய்டுனால நிறைய பிரச்சனைகள் வந்து பக்க விளைவு பிரச்சனைகள் நிறைய உண்டாகும்ல, அதெல்லாம் தடுத்து கொடுக்கும். நான் பக்க விளைவு பிரச்சனை எல்லாம் சொன்னா உங்களுக்கு பயம் உண்டாயிரும். அது ஏற்கனவே உங்களுக்கு சிம்டம்ஸ் நிறைய உடம்புல இருக்கும். தைராய்டு வந்ததுனால எடை போடுறது, அது எக்ஸசைஸ் நிறைய இருக்கு எக்ஸ்ட்ரா. அது ரொம்ப சொல்லி நான் பயமுறுத்தலை உங்களை. தீர்வுகளே நம்ம இருப்போம் எப்பயுமே. நம்ம ஏன் உங்களை பயமுறுத்திக்கிட்டு? உங்களுக்கு தேவையான கால்சியம் புரதம் நீங்க பெற வேண்டும் என்றால் 1 கிளாஸ் குங்குமப்பூ குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குங்குமப்பூவை ஊற வச்சு குடிங்க. பால் ஏற்புடையவர்கள் பால் நீங்க கொதிக்க வச்சு அதுல வந்து குங்குமப்பூ போட்டு குடிக்கலாம். பால் ஏற்புடையவர்கள், நான் வந்து பால் சாப்பிட சொல்றதே இல்லை. பால் யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கும், அல்லது பால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்கும் உடம்பு, அதுபோல நபர்கள் பால் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பழத்தை பத்தி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், டெய்லி ஒன்று சாப்பிடுங்கன்னு. ஏன்? நார்ச்சத்து இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்கு. வாழை மரத்துல இருக்கக்கூடிய இலை, காய், தண்டு, பூ எல்லாமே சத்து இருக்குங்க. அதுல மனுஷனோட ஆரோக்கியத்துக்கு வாழைக்காய் அவ்வளவு அற்புதமானது.
தரையிலிருந்து அந்த வேர்களை பாருங்க, வாழை மரம் நல்ல வேர்கள் எழுது. அந்த பட்டையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சல்லடைகள் இருக்கும். அது அவ்வளவு பியூரிட்டியா தண்ணியை வடிகட்டி, சத்துக்களை வடிகட்டி, தேவையான சத்துக்களை மட்டும் அது வாழைப்பூ வாழைக்காயா மாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா? நீங்க என்னென்னமோ ஃபில்டர் நீங்க சொல்றீங்க. வாழை மரம் மாதிரி நீங்க ஃபில்டர் தயார் பண்ண முடியுமா? வாழை மரம் நேச்சுரல் ஃபில்டரு. அவ்வளவு சக்தியை கொண்டே உயரத்துல வச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். நமக்காக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி உயரத்துல கொண்டே வச்சிருக்கு பாருங்க. அதனால வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று போதும். அதுவும் பகல் நேரத்துல மட்டும்தான் சாப்பிடணும். வாழைப்பழம் சாப்பிட்டு சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது, சமைச்ச உணவு சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஒரு ஹவர் 2 ஹவராது கேப் வேணும், பார்த்துக்கங்க. அது ஏன்னா இயற்கையிலேயே அயோடின் பேஸ்டு ப்ராடக்ட் வாழைப்பழம். அதனால நீங்க நல்லா வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதே மாதிரி மாம்பழம் கிடைக்குதா, பலாப்பழம் கிடைக்குதா, சீசன் டைம்ல குறைவா சாப்பிடுங்க. மாம்பழம்னா 1 கிலோ மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒன்னா அடிச்சு அப்படிலாம் 2 பழம் சாப்பிடலாம். கொஞ்சமா சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடுறது நல்லதுன்னு சொன்னா நிறைய சாப்பிடுறது. இப்போ காளான் சொல்லியாச்சா நல்லதுன்னு ஒரு பாக்கெட் 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கியாந்து வீட்டுல சமைச்சு அடிச்சு பொரிச்சு சாப்பிடுங்கன்னு அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. கொள்ளு சாப்பிடலாம். குதிரை கிராம்னு சொல்லுவாங்க. கொள்ளு சத்தீஸ்கர்ல விளையுது, பீகார்ல விளையுது, இன்னும் சில மாநிலங்கள்ல விளையுது. அப்போ இந்த பயிர் நீங்க சாப்பிடலாமா அப்படின்னா, இது பருப்பு வடிவத்தில் இருக்கக்கூடியது. நல்ல ஒரு புரதச்சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்துக்கள் இதுல ரொம்ப அடங்கி இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பிகளை கட்டுப்படுத்தி நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது ரசம் வச்சு சாப்பிடுங்க, இல்லை பருப்பா கடைஞ்சு சாப்பிடுங்க, இல்லை சூப்பா வச்சு சாப்பிடுங்க. கொள்ளு ரசம் வச்சு லைட்டா சாப்பாடு போட்டு அதில் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி கரைச்சு நல்லா மென்று சாப்பிடலாம். இது சமையல் உணவா சாப்பிட்டுட்டு அப்படி நீங்க என்ன பண்ணலாம், மாத்திரை எடுக்கிறனா எடுத்துக்கலாம். இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சில பேர் அசைவ விரும்பிகள் இருப்பாங்க. அசைவ விரும்பிகள் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அசைவம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா கடல் உணவுகளை எடுத்துக்கோங்க. கடல் உணவுல மீன், நண்டு, இறால் இதை நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன கொள்ளு வாரத்துல 3 தடவை உங்க உணவுல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொள்ளு இந்த தைராய்டு உள்ளவங்களுக்கு சரியா போகும். தைராய்டு உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. நான் இன்னும் முடிக்கல, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. எல்லா தகவல்களும் சொல்லித்தரேன். நேரத்தை பார்க்காதீங்க, தீர்வை பாருங்க. நான் சொல்றது தீர்வுகள். இவ்வளவு நேரம் 10 நிமிஷத்துல சொல்லுங்கன்னு சொல்றீங்க. 10 நிமிஷத்துல எப்படி வருங்க? ஆண்டாண்டு காலமா வச்சிருக்கிற வியாதியை தீர்க்கிறதுக்கு 10 நிமிஷத்துல சொல்லு, 5 நிமிஷத்துல சொல்லு, 2 நிமிஷத்துல சொல்லுன்னா அப்படி இல்லை. அப்படிலாம் குணம் ஆகாது. 3 மாசம் ஆகும். இவ்வளவு நேரம் ஆகும் தான் நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு உணவை பத்தியும் சொல்றதுக்கு நேரம் ஆகும். அறிவியல் பூர்வமா நான் சொல்லணும், ஆன்மீக பூர்வமா நான் சொல்லணும், அனுபவபூர்வமா சொல்லணும். கடந்த 10 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை குணப்படுத்தி இருக்கிறோம் இந்த மெத்தடை வச்சு. இப்போ தைராய்டை குணப்படுத்த ஒரு மெத்தடு மட்டும் இல்லை, நம்ம கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நேரடி பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம 48 நாளைக்கு இதுல உள்ள டயட்ஸ் கொடுப்போம்னா இல்லை, அவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் பார்த்து பார்த்து நான் கொடுப்பேன். ஒவ்வொரு நேரம் என்னுடைய நேரடி கண்ட்ரோல 48 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க வாட்ஸ்அப் மூலமா. சில பேர் உங்க கூடவே இருந்து நாங்க ஃபாலோ பண்ணி குணமாக்கிறோம் அப்படிம்பாங்க. வாட்ஸ்அப் மூலமா நாம எல்லா தகவலும் அனுப்புவோம். ஒரு நாள் அதுக்கு பயிற்சி கொடுப்போம். அதனால இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்து ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், நேரில் வர்றதுனாலும் வரலாம். எல்லாம் உங்க பிரியம்தான். நான் யாரையும் எதுக்கும் எப்பயுமே கட்டாயப்படுத்தவே மாட்டேன். சில நேரம்லாம் நான் சில பேர்ட்ட சொல்லுவேன், ஏன் அப்படி சொல்றீங்கம்பாங்க. வந்தா வாங்க, வராட்டி போங்கம்பேன் சில நேரம். அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன அப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க, அவரவருக்கு விருப்பம் பிராப்தம் வேணும், வரணும், டிராவல் பண்ணணும், பார்க்கணும், 9 to 5 ப்ரோக்ராம்னா உட்காரணும். அதெல்லாம் அவங்களுக்கு தோணணும். இல்லை தோணுதான் வருவாங்க, வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் நான் சொல்லிடுவேன். கடல் உணவு நான் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல, அசைவம் வேணும் அப்படிங்கிற நபர்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா அது கடல் உணவு வேணும்னு நினைச்சு அது சாப்பிடாமலே அதனாலே ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு உண்டாயிடக்கூடாது. ஏன்னா செலினியம், ஒமேகா 3 சத்துக்கள் இதுலயும் இருக்கு, நீங்க சாப்பிடலாம். நுண்ணூட்ட சத்துக்கள் இதுல இருக்கு. ஒரு நல்ல அமினோ அமிலங்கள் இது நம்ம உடம்புக்கு கொடுக்கும். நம்ம உடம்பே நீங்க எதை கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு சத்துக்களை தயாரிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கே நல்லா தெரியும். சூப்பர் பவர் மிஷின் இது. அதனால நீங்க கிச்சடி கொடுத்தான்னா, பொங்கல் கொடுத்தான்னா அதுவுமே சாப்பிடலாம். தைராய்டு உள்ளவங்க காய்கறிகள் நிறைய போட்டு கிச்சடி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம். இப்போ தைராய்டு ஒருத்தருக்கு எப்படி இருக்கு, ஏன் அந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்லாம் தைராய்டை குறித்து ஒரு தடவை ஆய்வு பண்ணாங்க மருத்துவர்கள்.
அப்போ என்ன பண்ணாங்க, குடல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு, அந்த பாக்டீரியாவில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகுது, அதனால மலச்சிக்கல், வீக்கம், குடல்ல இரைப்பையில பிரச்சனைகள் உண்டாகுது. அப்ப குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அது டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியாவோட ஏற்றத்தாழ்வுனால பிரச்சனை உண்டாகுது. குடல்ல பிரச்சனை உண்டானுச்சுன்னா இதனால வளர்சிதை மாற்றம் உண்டாகும். அதனால குடல் ஆரோக்கியமா இருக்கணும். குடல் ஆரோக்கியமா இருந்தா நமக்கு தைராய்டுங்கிற பிரச்சனை, தைராய்டுங்கிற சுரப்பி நல்லா இருக்கும். அப்ப குடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கிச்சடியோ பொங்கலையோ வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுறது நல்லது. காய்கறிகள் நிறைய இருக்கணும், அதுல மிளகு சேர்த்திருக்கணும், கொத்தமல்லி தலை போட்டிருக்கணும், கருவேப்பிலை சேர்த்திருக்கணும். இதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு கிச்சடியாக, இது சேர்த்து செய்யப்பட்ட பொங்கலாக அது இருக்க வேண்டும். அப்போதுதான் தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்வதற்கு இந்த பொங்கலும் இந்த கிச்சடியும் உதவி செய்யும். இந்த பொங்கலும் கிச்சடியும் அமைதியாக உட்கார்ந்து எடுத்து வாயில போட்டு கடிச்சு முழுங்கிடப்படாது. வாயில் எடுத்து வச்சு 2 உதடு மூடி மெதுவா மென்னு அரைச்சு ரசிச்சு ருசிச்சு 32 தடவை ஒரு உணவை மென்று கண்களை மூடி மெதுவாக நிதானமாக அமைதியாக பொறுமையாக சாப்பிடுவதையே ஒரு வேலையாக பார்த்து 100 கிராமோ அல்லது 200 கிராம் அளவுக்கோ குறைவாக நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தைராய்டை குணப்படுத்தும் விதமாக இந்த பொங்கலும் இந்த கிச்சடியும் அமையும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ்ல வாக்கிங் போற கேப்ல, நிக்கிற கேப்ல, பஸ்ல டிராவல் பண்ற கேப்ல எல்லாம் சேப்பிட்டு அள்ளி உள்ளே தள்ளுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் குணமே ஆகாது. சாப்பிடுறத ஒரு பெரிய ஒரு யாகம் போல நடத்த வேண்டும். சாப்பிடுறத ஒரு தியானம் போல செய்ய வேண்டும். சாப்பிடுவதை ஒரு பயிற்சியாக செய்ய வேண்டும். சாப்பாட்டினால் தான் குணமாகுது என்கிற நேரத்தில் சாப்பிடுவதற்கு அமர்ந்து சாப்பிடுவதை உணவே மருந்து என்பதை உணர்ந்து மெதுவாக அமைதியாக குணமாக வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தை உருவாக்கிய பிறகு உணவை தொட்டு கும்பிட்டு இறைவனை வணங்கிவிட்டு மெதுவாக வாயிலை எடுத்து வைத்து இந்த 3 விரலாலை உணவை எடுத்து வாயிலை வைத்து குறைவாக வாயில் வைத்து மெதுவாக மென்று தின்று மென்று தின்று கலக்கி குழைத்து உமிழ்நீர் கலந்து கண்களை மூடி இவ்வளவு ப்ராசஸ் நீங்க செய்து 32 தடவை மென்ற பிறகு அந்த உணவானது ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க, அந்த உணவானது அப்படியே தண்ணி மாதிரி மாறி இருக்கும். அதாவது உள்ள ஒரு பாதை போட்டு தொண்டை வழியா இறங்கும் பாருங்க. என்ன அற்புதமா இருக்கும் தெரியுமா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. அந்த கிச்சடி பொங்கல் மெதுவா சாப்பிடணும். நல்ல காய்கறிகள் சேர்த்துக்கங்க. முழு தானியங்கள் சாப்பிடலாம், முழு தானியங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா முழு தானியங்கள்ல விட்டமின்கள் இருக்கு, அயோடின் இருக்கு, காப்பர் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. முழு தானியங்கள் சாப்பிடலாம். இப்ப தானியங்கள் சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவோம்? நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. சாம்பாராக்கி சாப்பிடலாம், பருப்பு சட்னி வச்சு சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். இப்போ கோதுமையெல்லாம் நீங்க முழு கோதுமையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம். இப்போ கோதுமை மாவெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க. மாவு அரைக்கிறனா நீங்களே மாவு அரைச்சிக்கங்க. ஏன்னா நீங்க போய் மாவை வாங்கி அது பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன்னா அதுல தான் கலந்து வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் சப்பாத்தி உப்பு தான், சப்பாத்தி உப்பு தான் கடையில் வாங்குற மாவுல. பூரி தான் உப்பணும், சப்பாத்தி எதுக்கு உப்பணும்? சப்பாத்தி கீழே மேலையும் 2 பக்கமும் உப்புச்சுன்னா அதுக்கு பேர் சப்பாத்தியே இல்லையே. சப்பாத்தி சாஃப்டா இருக்கலாம், ஓகே. மேலங்கிலையும் உப்புது பெருசாகுது அப்படின்னா அது சப்பாத்தியே இல்லை, அது பூரி தானே. அது அப்படிலாம் இருக்கு மாவு, போதையும் சொல்றேன். நீங்க உடனே அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க, அந்த கம்பெனியை திட்டுங்க இந்த கம்பெனியை திட்டுங்க அப்படிலாம் சொல்லுங்க. இதெல்லாம் தேவை எனக்கு? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம உங்களுக்கு நல்லது சொல்லணும், அவ்வளவுதான். அதோட என் வேலை முடிஞ்சு. நீங்க பல கம்பெனியை திட்ட சொல்றது, கார்பரேட் கம்பெனியை திட்ட சொல்றது. என் கூட அந்த ஹீலிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நான் ஹீலிங் படிக்கும்போது ஹீலிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாற்று மருத்துவ முறைகள் எல்லாம் படிக்கும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அதை பேசுங்க தென்றல், இதை பேசுங்க தென்றல் அப்படிம்பாங்க. சில மருத்துவத்தெல்லாம் திட்ட சொல்லி அல்லது வேற ஏதாவது சொல்லிடலாம். எதுக்கு தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. தீர்வுகளை கொடுப்போம். 4 ஜனங்க நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஆண்கள் பெண்கள் ஒப்பீடு வச்சோம்னா பெண்கள் தான் அதிகமா தைராய்டுக்குள்ள மாட்டுறாங்க. அயோடின் சத்து குறைவாலையோ அல்லது தைராய்டு சுரப்பில வீக்கம் உண்டாகிறதுனாலையோ, வேற ஏதாவது தொற்று நோய் கிருமிகள் உண்டானதுனாலையோ, அல்லது வேற ஏதாவது வியாதிகளுக்கு மாத்திரை அதிகமா எடுத்ததுனாலையோ, வைரஸ் கிருமிகள் தாக்குதலாலேயோ தைராய்டு உண்டாகிருக்கலாம். இதய கோளாறுகள்னாலையும்
தைராய்டுகள் உண்டாயிருக்கலாம். சில பேருக்கு வலிப்புக்காக மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, அந்த மாத்திரைகளினுடைய பக்க விளைவுனாலையும் சில பேருக்கு தைராய்டுகள் உண்டாயிருக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. இப்போ பெட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு, அந்த சுரப்பியினுடைய பாதிப்புனாலையும் அவங்க ஆயிருக்கும். இப்போ ஹைப்போதாலமஸ்ல ஹார்மோன் உற்பத்தி இருக்கு, அதனுடைய குறைபாட்டினாலையும் சில சமயம் மன உளைச்சல் உண்டாயிருக்கும், அதனாலையும் தைராய்டு நோய் மக்களுக்கு உண்டாகலாம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க கேட்டே இருக்கும்போது, உணவை பத்தி கேட்டே இருக்கும்போது எல்லாம் ஞாபகம் வருதுன்னு சில பேர் மறந்துடுவீங்க. சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சரியான அளவுல அந்த சுரப்புகள் இருந்தா சரியா போயிருந்தேனே. சரியான அளவுல சுரக்க வைக்கிறதுக்கு 2 தான், உடற்பயிற்சி, உணவு பயிற்சி. முடிஞ்சு போச்சு. உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, அதான் சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு. இப்ப அவ்வளவுதான். தப்பானதை திருத்துறான். புள்ள தவறு செஞ்சா திருத்துற இல்லையா, அது மாதிரி உங்க உடம்புல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்கு நீங்க தவறான சாப்பாடு சாப்பிட்டு விட்டீங்க, அதை நம்ம திருத்திக்க போறோம். அவ்வளவுதான், சரியா போயிடும். பாருங்க, நீங்க ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, சித்த மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, உணவுல சரியா இருக்கணும். இப்ப சித்த மருந்தை பொறுத்த வரைக்கும் அமுக்கராக்கிழங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சிறுநாகப்பூ, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் சுத்தம் பண்றதுக்கு அன்னபேதின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் நற்பவளம் சேர்த்த மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இதெல்லாம் சேர்த்து மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய மருந்துகள் கிடைக்குது. தைராய்டு நோய்க்கு சித்த மருந்துகள், இது போல மருந்துகள் கொடுப்பாங்க. அக்குபஞ்சர்ல ஒரு மாதிரி, அக்குப்ரெஷர்ல ஒரு மாதிரி, அங்கே மருந்துகள் கொடுக்க மாட்டாங்க. டச் ஹீலிங்ஸ், நிறைய பிராணி ஹீலிங்ஸ், வர்மாவில் டச்சிங் ஹீலிங்ஸ் நிறைய இருக்கு, நிறைய முறைகள் இருக்குது, பலதரப்பட்ட முறைகள் இருக்குது. என்ன முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணாலுமே கூட நீங்க உணவுல கவனமா இருக்கணும். சூரிய வெளிச்சம் வாங்கணும். பீட்ரூட் சாறு சாப்பிடலாம், கேரட் சாறு சாப்பிடலாம். சாறுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது எப்போ வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். தைராய்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சாறுகள் ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ரத்தம் அதிகரிச்சு போயிடும், இரும்பு சத்து பூர்த்தி ஆகி போயிடும், உடம்புல நல்லா ஆயிருவீங்க. ரீஃபைண்டு மாவு பயன்படுத்தக்கூடாது, கடையில் வாங்குற கோதுமை மாவு பயன்படுத்தக்கூடாது, மைதா மாவு பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி நிறைய மாவுகள் இருக்கு. சப்பாத்தி வேணும்னா கோதுமை மாவு வாங்கி நீங்க அரைச்சுக்கிறணும், அவ்வளவுதான். பேக்கரியில் இருக்கக்கூடிய உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டு, காரம் எதுவும் சாப்பிடக்கூடாது குணமாற வரைக்கும். ஹோட்டல் பக்கம் போகவே கூடாது, தைராய்டு குணமாற வரைக்கும். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்போ சில பேர் டிராவலில் இருப்பீங்க, அப்போ என்ன பண்ணுறது? நல்ல ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு அல்லது வீட்டு முறை சாப்பிடுவோம். ஹை கிளாஸ் வெஜிடேரியன் போங்க, அல்லது ஹெவி லோ கிளாஸ். லோ கிளாஸ்னா வீட்டு முறை. ஒரு 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 அம்மா, ஒரு பாட்டி அம்மா வச்சிருப்பாங்க ஒரு கடை, வீட்டு முறைப்படி வச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன கடையா இருக்கும், வீட்டு முறைப்படி சமையல் பண்ணுவாங்க, ரொம்ப கெமிக்கல்லாம் கலக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி கடையா தேர்ந்தெடுத்துருங்க. அப்படி கடையா தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கோங்க. காஃபி, டீ, இதுல வெள்ளை சக்கரை போட்டு குடிக்க கூடாது. காஃபி, டீ நீங்க நிறுத்துறது நல்லது. அப்படி நிறுத்த முடியாதவங்க அதுல வெள்ளை சக்கரை போட்டு குடிக்காம நீங்க இருக்கிறது நல்லது. பால் சேர்க்காம இல்லைன்னா காபி, டீ குடிச்சுக்கோங்களேன். பால் சேர்க்காம அதையுமே நிறுத்துறது நல்லது. ஆமா, இனிப்புக்கு வேற என்ன சேர்க்கறதும்பீங்க? தேன் சேர்த்துக்கலாம், பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம், அது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். எனக்கு இல்லை ஒரு கிரீன் டீ சாப்பிட்டுக்கங்களேன். அட ஒன்றும் சாப்பிடாம இருங்களேன். என்னத்த சொல்றது, பேர சாப்பிட்டே தீரணும்பீங்களா? அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனை ஆகுது. உங்களுக்கு குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு சில பேருக்குலாம். டீ அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி, சாப்பிடாம இருந்தா நல்லது. இல்லைன்னா பால், காப்பி, டீயை தவிர வேற ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. இப்போ புரதச்சத்துக்கள் இந்த தைராய்டு ஹார்மோன்கள் ஒரு திசுக்களுக்கும் எடுத்துட்டு போகணும். தைராய்டு ஹார்மோன்களை, புரதச்சத்து எடுத்துக்கொண்டு போய் ஒரு திசுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்யுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? புரதச்சத்து தேவை. அப்ப புரதச்சத்து இல்லைன்னா என்ன செய்யறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, முட்டை இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கருவை சாப்பிடுவாங்க. முட்டையோட, அதாவது நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கருவுனாக்கா நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அது பிடிச்சவங்க சாப்பிடுங்க. நீங்க சைவ உணவினர் அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. சொல்றேன், அசைவத்தில் இருக்கக்கூடிய விரும்பிகளுக்கு சொல்றேன், சாப்பிடலாம். அது மாதிரி சின்ன சின்ன மீன் பாருங்க, இந்த நெத்திலி மீன் பாருங்க, சின்னதா இருக்கா. அப்புறம் நெய் சுதும்புன்னு ஒரு மீன் இருக்கு, காரப்பொடின்னு ஒரு மீன் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, இது போல மீன்களை சாப்பிடலாம். இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நான் அசைவம் சாப்பிட சொல்லி தூண்டுதல் பண்ணல, அசைவத்துல விருப்பம் உள்ள நபர்களுக்கு சொல்றேன். இது வாரத்துல ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் பருப்பு வகை, அதாவது கொட்டை வகைகள்னு சொல்லக்கூடிய நட்ஸ்,
நட்ஸ் வகைகள் நீங்கள் சாப்பிடலாம். என்னவெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ சாப்பிடலாம். ஆளி விதை சாப்பிடலாம், சூரியகாந்தி விதை சாப்பிடலாம், வெள்ளரி விதை சாப்பிடலாம், தர்பூசணி விதையும் சாப்பிடலாம். எள்ளு ரொம்ப நல்லது, எள்ளும் நல்லா சாப்பிடலாம். சில பேருக்கு கொழுப்பு அப்படின்னாவே பயம். நல்ல கொழுப்புன்னா ஏன் பயப்படணும்? நம்ம ஹார்மோன் நல்லபடியாக உருவாகிறதுக்கு கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தானே. கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணும் தான், கெட்ட கொழுப்பு உணவுகளை. நல்ல கொழுப்பு உணவுகளை சாப்பிடலாமே. நல்ல கொழுப்புன்னா என்ன? அதான் நட்ஸு, அப்புறம் தேங்காய். நல்ல கொழுப்பு பட்டியலில் இருக்கிற முதல் உணவே தேங்காய் தானே. அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாமே, அவகடா பழம் சேர்த்துக்கலாமே, மீன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாமே, தேங்காய் பால் குடிக்கலாமே, ஆலிவ் எண்ணெய் சேர்த்துக்கலாமே. இதெல்லாம் வந்து சிறந்த நல்ல கொழுப்பு உணவுகள். இதெல்லாம் வந்து தேவையான அளவு சாப்பிடணும். நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சாப்பிடக்கூடாது. இயற்கை உப்புன்னு சொல்லக்கூடிய தாது உப்புகள் நம்ம வந்து சேர்த்துக்கணும் பாருங்க. அதாவது காய்கறிகள் தாது உப்புகளுடைய குறைபாடு ஹைப்போதைராய்டிசத்துக்கு ஒரு காரணம். அப்போ விட்டமின் டி நமக்கு தேவை, இரும்பு சத்து தேவை, துத்தநாகம் தேவை, செம்பு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவை, விட்டமின் ஏ தேவை, விட்டமின் பி தேவை, அயோடின் உப்பு, இது எத்தனை நமக்கு தேவை. இதெல்லாம் எதுல கிடைக்குது அப்படின்னா காய்கறியிலையும் கடல்வாழ் உயிரினங்கள்லையும் கிடைக்குது மனுஷனுக்கு. அப்போ காய்கறிகளை நீங்க நல்லா சாப்பிடும்போது ரொம்ப 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 நீங்க நல்லா இருக்க முடியும். மிகச்சிறப்பா வால்நட்டு சாப்பிடலாம். ஆமா, மத்தி மீன் சாப்பிடலாம். மத்தி மீன் சொன்னு திரும்ப அசைவம் சாப்பிட சொல்றேன்றீங்க. இல்லை, நான் இதெல்லாம் அசைவத்துக்குள்ள நான் போகும்போதெல்லாம் நீங்க வந்து நான் அசைவத்தை தூண்டுவதாக நினைக்காதீங்க. அசைவம் சாப்பிட பிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் குணமாகணும். அதனால அவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா சைவம்னு ஒரு குரூப் இருந்தா அசைவம்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. எல்லாரையும் மதிக்கணும். நம்ம அவங்களுக்கு தேவையான உணவு முறையை சொல்லணும். முழு அசைவமா இருக்கக்கூடிய நபர்கள் வாரத்துல 1 நாள் 2 நாள் அசைவமா இருந்துட்டு மீதி நாட்களை சைவத்துக்கு மாறுங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமான ரெக்கமெண்ட். என்ன வார்த்தை, என்ன சொல்றது, என்னமோ சொல்றேன். சைவத்தில் இருக்கிறது நல்லது, அவ்வளவுதான். சைவத்தில் இருக்கிறது நல்லது. அடர் பச்சை நிறம் இருக்கக்கூடிய காய்கறிகளை தேர்ந்தெடுத்து தினசரி சாப்பிடுங்கள். டெய்லி பொரியலா சாப்பிடுங்க, டெய்லி கூட்டு வச்சு சாப்பிடுங்க, சோறை குறைங்க, அவ்வளவுதான். ப்ரொக்கோலி சாப்பிடலாம், காலிஃப்ளவர் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இந்த பச்சை திராட்சை இருக்குல்ல, அது சாப்பிடலாம். முட்டைக்கோசு சாப்பிடலாம். இதுல சில பேருக்கு சிலது பிடிக்காது. இப்ப நான் சொன்ன காய்கறி மட்டும் இல்ல, சொல்லாத காய்கறி நிறைய இருக்கு. அடற்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் சாப்பிடலாம். கைக்குத்தல் அரிசி சாப்பிடணும். வெள்ளை அரிசியை முழுவதுமாக இன்னையோடு மறந்து விட வேண்டும். முளை கட்டிய தானியங்களை அடிக்கடி சாப்பிடலாம். காலையில தானியத்தை முளை கட்டி வச்சுக்கிட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். அல்லது முளை கட்டிய தானியத்துல கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் வெட்டி போட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு சாப்பிடலாம். அல்லது கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம நேச்சர் ஃபுட் அப்படின்னு பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. பிளேலிஸ்ட் போங்க, போய் பாருங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே போதீங்க, வீடியோ பார்த்து முடிச்சோன்னு போங்க, போய் பிளேலிஸ்ட்ல போய் அதெல்லாம் பார்த்து நேச்சர் ஃபுட் எல்லாம் டெய்லி காலைல நேச்சர் ஃபுட் எடுங்க. டெய்லி மதியம் உங்களுக்கு பிடிச்ச சமையல் உணவு நான் சொன்னதுக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறிகளுக்குள்ள வச்சு அந்த காய்கறிகளையும் அந்த பருப்பு வகைகளையும் நான் சொல்லியிருக்கக்கூடிய அரிசி வகைகளையும் வச்சு டெய்லி ஒன்று தயாரித்து சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி டயட்டை செட் பண்ணுங்க, அவ்வளோதானே, நல்லா இருக்கலாம். இப்போ உரம் சேர்க்காத காய்கறிகள், ரசாயனம் இல்லாத பழங்கள், ரசாயனம் இல்லாத காய்கறிகள், அது மாதிரி சாப்பிட்றது நல்லது. தினசரி ஒரு கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தினசரி ஒரு கீரை. இப்போ இன்னைக்கு காய்கறி அப்படின்னு முடிய வச்சுன்னா அப்புறம் கீரை வைக்க முடியாது. அப்போ நாளைக்கு கீரை, நாளைக்கு காய்கறி, நாளைக்கு கீரை, நாளைக்கு காய்கறி, இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். கடல் பாசி சாப்பிடலாம், புதினா சாப்பிடலாம், கொத்தமல்லி நல்லா சாப்பிடலாம். கொத்தமல்லி ஜூஸ் குடிக்கலாம், புதினா ஜூஸ் குடிக்கலாம். அப்படியே பச்சையா மல்லி போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். சமையல் உணவுலையும் இதை அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம். இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஆமா, இதெல்லாம் தாவர விதைகள், பருப்பு வகைகள் தான். சோயா பால் குடிக்கணும். இப்போ நிறைய இந்தியா இல்லாத மற்ற நாடுகள் உள்ளவங்களாம் சோயா பால் விரும்பி சாப்பிடுவாங்க. சோயா பால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/2 டம்ளர் குடிக்கலாம். உடனே அது நல்லதுன்ட்டு டெய்லி குடிச்சிடாதீங்க. அப்புறம் உணவுல மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் நல்லா. ஆமா, இப்போ எப்படி அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம், அதே போல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி அதுவும் சாப்பிடலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். அது மாதிரி டெய்லி யோகா செய்யறது ரொம்ப நல்லது. சர்வாங்காசனம் பண்ணுங்க, அர்த்தமத்தியஸ்தானம் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது
பிரணயாமா பண்ணும் பொழுது, நடைப்பயிற்சி பண்ணும் பொழுது நீங்க உடம்ப குணப்படுத்திக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிடுவீங்க. இந்த 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 வீடியோ நீங்க பார்க்கவே உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஹாப்பி ஆகிட்டு இருப்பார். ஆகா, நம்மளை குணப்படுத்துறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் இப்போ ஹாப்பியா இருப்பார். அந்த ஹாப்பினஸை பர்மனண்டா கொடுங்க. 3 மாதத்துல சரியா போவோம். எல்லாமே 3 மாதத்துல சரியா போகும். பாருங்க, இந்த விரல்ல இங்க ஒரு மேடு பகுதி இருக்கா, அதே மாதிரி இந்த விரல்ல இங்க கட்டவர் இப்படி மடக்கிட்டீங்கன்னாவே இங்க வந்து ஒரு மேடு பகுதி வரும். இந்த மேடு பகுதியை வந்து என்ன செய்யணும், கட்டவரில் வச்சு நல்லா அழுத்தி கொடுக்கணும். கட்டவரில் வச்சுட்டு இப்படி ஒரு 120 தடவை இப்படி அழுத்தி கொடுக்கணும். இந்த கைக்கும் அப்படித்தான். இந்த பக்கம் ஒரு 120 தடவை. இங்க பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து அழுத்தி விடணும். இப்படி 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 அழுத்தி விடாம கீழே ஒரு விரலை வச்சுக்கிட்டு, கீழே இந்த ஒரு விரலை வச்சுட்டு இப்படி அழுத்தி விடுங்க. அதாவது மேடு பகுதி. இந்த மேடு பகுதியை, இந்த கட்டை விரலை மடக்கியவுடன் இங்கே ஒரு மேடு பகுதி வரும். அதன் மீது கட்டை விரலை வையுங்கள். இங்கே ஒரு விரலை வைத்து கீழே ஒரு விரலை வைத்துக் கொள்ளுங்கள். கீழே ஒரு விரலை வைத்துக்கொண்டு இப்படி அழுத்தி கொடுங்கள். இங்க பாருங்க, இப்படி அழுத்துறேன்னா இதே மாதிரி அழுத்தி கொடுக்கணும். இதே மாதிரி அழுத்தி கொடுங்க. அப்படி அழுத்தி எத்தனை தடவைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு 120 தடவை அழுத்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த விரலை வச்சுட்டு இந்த பக்கம் அழுத்தணும். இதுக்கு கீழே தாங்கி பிடிக்க அந்த விரலை கொண்டு போய் இப்படி சேர்த்தரணும். இதே மாதிரி 120 தடவை இந்த பக்கம், 120 தடவை இந்த பக்கம் நீங்கள் அழுத்தி கொடுக்க வேண்டும். இது தினசரி செய்ய வேண்டும். இது முக்கியமான ஒரு பயிற்சி. பசித்த பின் தான் சாப்பிட வேண்டும். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்டால் அது உடலில் கழிவாக சேர்ந்து விடும். சில பேருக்கு பசிக்கவே இல்லை. ஏன்னா உடம்புலையும் கழிவுகள் இருக்கு, வயிற்றுலையும் கழிவுகள் இருக்கு. கழிவுகள் இருந்தால் அவர்களுக்கு பசிக்காது. அப்ப கழிவு நீக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி எடுக்கணும். நீங்க கழிவு நீக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி எடுத்துட்டு தான் இப்ப நீங்க நேரடி பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நம்ம கழிவு நீக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி 16 days கோர்ஸ். அது கழிவு நீக்க பயிற்சி கொடுத்து உடம்ப டீடாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டயட்டையே ஸ்டார்ட் பண்ணுவோம். கழிவு நீக்க பயிற்சி கொடுப்போம். இப்போ இன்னமும் ஒரு 5-6 நாளில் இப்போ நம்ம திரும்ப டீடாக்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கலந்துக்குங்க. வாட்ஸ்அப்பில் ஆரம்பிப்போம் பயிற்சி. டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டயட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா உடம்பு பார்ப்போம், நல்லா பசிக்குது, நல்லா கழிவுகள்லாம் உங்களுக்கு வெளியேறுது, உடம்பு நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லைன்னா கழிவு நீக்க பயிற்சிக்குள்ளே வாங்க. கண் கழிவுகள், காது கழிவுகள், நுரையீரல் கழிவுகள், உடல் கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயிற்சிக்குள்ளே வரலாம். முதல்ல கழிவு நீக்க பயிற்சி தான். இரவு 8 மணி 9 மணி 9:30 மணிக்குள்ள தூங்குறதுக்கு போயிடணும். மிக முக்கியமான கண்டிஷன். எல்லா வைத்தியமுமே, எல்லா உணவு அமைப்புமே, எல்லா யோகாவுமே, எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே உங்கள் உறக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் செயல்படுகிறது. இவ்வளவும் செஞ்சுபிட்டு நீங்க நைட்டு கண்ணை முழிச்சுக்கிட்டு கொட்டை முழிச்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா ஒன்னத்துக்கும் வேலைக்கு ஆகுது. உங்கள் உறக்கத்தை இப்ப இவ்வளவு செஞ்சோம்ல, இவ்வளவு செஞ்சுட்டு ராத்திரி நல்லா உறங்கி போட்டோம்னா உறங்கும் போதுதான் குணமாகும். குணமாகறதுக்கான வேலையை காலையிலே இருந்து நம்ம ஃபுட்டா உள்ள கொடுத்துட்டோம். அதுல சத்துக்கள் கிடைச்சிருது. சத்து அசத்துக்களாக உடம்பு 2ஆ பிரிச்சுக்கிருச்சு. அசத்துக்கள் பூரா மலைப்பைக்கு ஓடி போயிடும். சத்துக்கள் பூரா நம்ம உடம்புல அங்கங்க செதறி கிடக்கும். இந்த சத்துக்களை சீராக்கி அங்கங்க உடம்புக்குள்ள சேர்த்து நமக்கு வந்து குணப்படுத்தணுமே. எல்லா விதமான ஹார்மோன்களையும் சீராக கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வைத்தியம் எது? அதுதானே தூக்கம். தூக்கத்தை தவறவிட்டால் தன் கட்டுப்பாடு இழக்குமே, ஹார்மோன்கள் தொந்தரவு உண்டாகுமே. தூக்கம் என்பதுதான் ஒற்றை மருந்து, ஒரே மருந்து, ஏக மருந்து, அற்புத மருந்து, ஆனந்த மருந்து. உங்கள் ஆரோக்கியம் விளைவது எங்கேது தெரியுமா? அது தூக்கத்திலிருந்து தான் விளையும். முக்கியம். இவ்வளவையும் செஞ்சுவிட்டு தூங்குனா காலையில இருந்து நம்ம குணப்படுத்திக்க நம்மளை வேலை பார்த்தது பூரா ஆட்டோமேட்டிக்கா நைட்டுல செட்டில்மெண்ட் ஆகும். இப்போ உனக்கு இவ்வளவு வேணுமா, உனக்கு இவ்வளவு வேணுமான்னு ஒரு உறுப்புக்கும் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகும். ஒரு உணவாலையும் ஒரு உறுப்புகளும் வந்து ஹீலிங் ஆகும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறது இரவு உறக்கத்தில். அது இது விளங்காம நிறைய பேர் மாத்திரையோ மருந்தையோ டயட்டையோ சாப்பிட்டு ராத்திரி பூரா உறங்காம கிடக்குறீங்க. இரவில் உறங்கி இரவில் எழ வேண்டும். இப்ப நான் சொன்னது பூரா ஃபாலோ பண்ணணும்.
இதுதான் சொல்லி தருவீங்களா நேரடி பேச்சில்? இதை விட அதிகமாகவும் சொல்லி தருவோம், இன்னும் சொல்லி தருவோம். என்னன்னா ஒரு ரெகுலர் ஃபாலோ அப், என்னுடைய ஆளுமையின் கீழ் என்னுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்து 48 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுதான் நேரடி பயிற்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடியாக இயற்கை உணவு தயாரிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்போம். நேரடியாக இயற்கை உணவு நான் தயாரிச்சு சாப்பிடு, என் கையால் சாப்பிடுங்க ஒரு தடவை வந்து. என்னப்பா என்ன நீங்கள் யூடியூப்பே பார்த்துட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்கு, என்னப்பா வந்து ஒரு தடவை என் கையால் சாப்பிட்டு போங்க, குணமாயிப்பேன். அதான் ஸ்டார்டிங். அது மருத்துவ உணவு மாதிரி, மருந்து உணவு மாதிரி, ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு. என் கையால் ஒரு தடவை சாப்பிடுங்க ஐயா, அதுக்கப்புறம் பாருங்க, அப்படித்தான் வரும் வாழ்க்கை. அமோகமாயிரும், சூப்பராயிருவீங்க. வாங்க, ஜனவரி 28 குணமாக்கும் கலை பயிற்சி, காலைல 9 மணி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து கலந்துங்க. ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு வாங்க. சில பேருக்கு கர்மாவில் வியாதிகள் இருக்கும், எவ்வளோ டயட் எடுத்தும் சில பேருக்கு குணமாகாது. அப்போ கர்ம பிரச்சனைகளை தீர்க்கணும். அது வந்து இறைவன் துணை கொண்டு மென்டலி ஞான மார்க்கத்தை நோக்கி யோசித்து இறைவன் துணை கொண்டு நாம் வந்து கிளியர் பண்ணணும். அது வீட்டில் இருந்தபடியே சரி பண்ண முடியும். மார்ச் 1லேருந்து மார்ச் 8 வரைக்கும் கட்டண பயிற்சியாக நடக்கிறது கர்மா கிளென்சிங் பயிற்சி. அதில் கலந்துக்குங்க. உங்கள் பள்ளிகள் உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய பகுதிகளில், கல்லூரிகளில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு 10th + 2க்கு 6வதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன மாணவர்களுக்குமே நினைவாட்டு பயிற்சி தேவைன்னா என்னை அழைப்பு கொடுங்க. நான் வந்து மாணவர்களுக்கு நினைவாட்டு பயிற்சி சொல்லித்தர்றேன். மிகச்சிறப்பாக பயிற்சிகளை நாம் கொடுப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வியாதிக்குமே நான் தனித்தனியாக வீடியோக்கள் கொடுக்க போகிறேன். நேற்று சர்க்கரை வியாதி கொடுத்தேன், இன்றைக்கி தைராய்டு, நாளைக்கு அடுத்த பிரச்சனைகளுக்கு தர்றேன். எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்றேன். நான் இருக்கேன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் தீர்த்து. என்ன பிரச்சனை, மைண்டில் பிரச்சனையா நான் தீர்த்து வைக்கிறேன். பணப்பிரச்சனையா குபேரகம் பயிற்சி வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். படிப்பில் பிரச்சனையா நினைவாட்டு பயிற்சி நான் தீர்த்து வைக்கிறேன். உங்களை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனையா தாந்திரிக் பயிற்சி நான் தீர்த்து வைக்கிறேன். ஆன்மீக குறைவா விந்து காத்தல் பயிற்சி நான் தீர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி தருவான். உடம்புல பிரச்சனையா குணமாக்கும் கலை இருக்குது, சொக்கத்தங்கம் பயிற்சி இருக்குது, ஆயுஷ்நூறு பயிற்சி இருக்குது, அற்புத தேக பயிற்சி இருக்குது, ஆனந்த தேக பயிற்சி இருக்குது, ஷியர் டு கியூர் பயிற்சி இருக்குது. என்னப்பா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஏன் ஒரி நான் இருக்கையில் உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. எல்லா பயிற்சியும் நான் தீர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு அத்தனையும் தீர்த்து வைக்கிறேன், எல்லாம் தீர்த்து வைக்கிறேன். ஆமாம். இப்போ சில பேரெல்லாம் ஜாதகம் பார்ப்பாங்க, என்கிட்ட ஜாதகம் பார்த்து வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம், எதிர்காலத்தில் என்னவெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லி. சில பேர் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த நல்லா பழகி பேசி இருப்பாங்க. ரொம்ப திருமணம் ஆகிருக்கு, ரொம்ப வந்து திருமணம் ஆகாமல் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாகி ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வந்து அலைஞ்சு அது திருமணத்துக்கு வந்து மனசு அவங்களுக்கு ஒரு இயக்க நிலைமைக்கு ஆளாகி இருக்கும். அப்படி உள்ளவங்கெல்லாம் அது நல்ல ஜாதகமாக இருந்தால் சொல்கிறேன், நல்ல ஜாதகமாக இருந்தால் திருமணமும் முடித்து நல்லா இருங்க, வாழுங்கன்னு சொல்லி கல்யாணம் நிறைய செய்து வச்சுருக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது. மருத்துவ ரீதியாக மட்டும் உடம்புல மட்டும் 80% மேலே ஒருத்தருக்கு, அதாவது முற்றி போயிடுச்சு ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னா, நம்ம செய்கிறது உணவு முறை பாருங்கள், ஹீலிங் முறை பாருங்கள். ஹீலிங் மெத்தடு, உணவு மெத்தடு, அப்புறம் யோகா, அப்புறம் தியானம், ஆழ்மன பயிற்சி, ஏதோ ஒன்றில் குணப்படுத்திடுவான். ஏதோ ஒன்றில் ஏதாவது ஒன்று சூட்டபிளாக இருக்கும், ஏதாவது ஒன்றில் குணமாயிட்டு போயிடலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏதோ ஒன்றில் குணப்படுத்திட்டு போயிடலாம். 80%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறது, உதிரும்போக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். உயிர் போகும் நிலைமையை நோக்கி அது ஸ்டேஜ் கடந்தாச்சு. அது மட்டும் சரி பண்ண முடியாது, மற்ற எல்லாமே நம்ம சரி பண்ணலாம், அருமையாக சரி பண்ண முடியும். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நீங்கள் தைராய்டு உள்ளவர்களுக்கு எல்லாம் அந்த வீடியோவை அனுப்பி வச்சு அத்தனை வரையும் பார்க்க வச்சு அத்தனை வரையும் நல்லா ஆக்கி விடுங்க.